என் பையன் காசை கண்ணு முன்னு தெரியாம அவளுக்காகவே செலவழிச்சிட்டு இருந்தா. இப்பெல்லாம் சில பொண்ணுங்க தான் பசங்களை ஏமாத்தி கழட்டி விடுறாளுங்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. பிரியா, நான் ரொம்ப தைரியமா தான் இருந்தேன், ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தேன். அதான் மல்லிய போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் வெளியில தலைமறைவா இருப்பேன். அந்த அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் செட்டில் பண்ணிடுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. அவனோட சாவு உண்மை நேர்மை இந்த மாதிரி விஷயம்லாம் புரியவும் புரியாது. மேடம், நீங்க ஒரு அம்மாவா யோசிச்சு பார்த்தாதான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். நான் சொல்லல, போலீஸ் ஆபீசர் கிட்ட எல்லாம் கருணை எதிர்பார்க்க கூடாது. அவளுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருவோம் தான் திரும்பவும் அவ அங்க போயிருக்க. ஒரு நேரடி சாட்சி கூட இல்லாம நீங்க எப்படிங்க மல்லியை அரெஸ்ட் பண்ணலாம்? நீ மல்லியை அரெஸ்ட் பண்ணதுல உன்னோட பர்சனல் மோட்டிவ் இருக்கு. மல்லியை எங்களோட அனுப்பி வச்சிரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்ல சார், நீங்க அப்படி சொன்னதும் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க சார். நாங்க ஏன் கேக்குறோம்னா எங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கு. ஏன் சார், உங்க பொண்டாட்டி தானே, ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்.